சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு. இறங்கி பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கொஸ்டின், ஒரு முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுற கேப்பில் தனஞ்சயன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்பாரு. சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்குட்டியில் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 8 o'clock என்னை அனுப்புங்க, மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு 7:50 சம்திங் சார், இதான் சார் லாஸ்ட் ஷாட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ராப் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறக்கா அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை மறந்துட்டோம் விட்டோம். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்ன நடந்திருக்குன்றது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் தனஞ்சயன் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று வந்து தனஞ்சயன் சார், இன்னொன்று விஜயாண்டி சார். முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சும்மா விளையாட்டாக நான் தனஞ்சயன் சார்ட்ட ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பிச்சு விட்ட விஷயம் கதை சொல்லி உடனே விஜயாண்டி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணார். விஜயாண்டி சார் வந்து உங்கள் நண்பர் தானே போய் பாருங்கள் அப்படின்னாரு. சார் அதான் சார் பிரச்சனை. விஜயாண்டி சாரும் நானும் வந்து ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் கோலி சோடா படம் வந்து ஃபஸ்ட்டு விஜயாண்டி சார் தான் ப்ரொடியூசர். விஜயாண்டி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியதே நான் தான், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம். அது அப்போது டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நானும் விஜயாண்டியும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர். அவர் ஒரு நாள் வந்து மில்டன் 2 கத்தி வந்து ஒரு உரையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு. சரி சார், அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜயாண்டி சாரும் சரி நானும் சரி ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து, நான் கேமராமேனாக இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது ஏன் ப்ராடக்டாக ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். டைரக்டருக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இல்லை சார் இதுதான் கரெக்டுன்னு சண்டை போட்டே இருப்பேன். விஜயாண்டி சாரும் அதே கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அவர் ஒரு டைரக்டர், எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் தெரியாது, ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும். ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த 3 இயர்ஸில் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா, கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றதை நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ விஜயாண்டி சார். அண்ட் என்னோட கவிதை புத்தகம், அதாவது இவர் இந்த புக்கை எழுதி முடித்த உடனே டைரக்டர் ராஜமுருகன் வந்து, சார் புக்கு நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார், எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு. முருகன், நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படியே டீசர்ட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதை பார்க்கும்போது நம்ம வந்து 100ஆவது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அதை தான் பேசி ஆகணும். அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ பொயட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்டவர அப்படிலாம் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அது 2ம் ஒரே மேடையிலேயே நடந்துருச்சு எனக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னென்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது. அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்கறதுன்றது வந்து எனக்கு வராது. எழுதுறதோட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனஞ்சயன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன். பட்
இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்மாக தான் கதை கேட்குற எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்றத வந்து என்னால் அவங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்து தான் காட்டணும். ஆனால் ஒன் ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து சார் இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பொயட்டிக் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாரு. அன்னையிலேருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு. சார் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஸோ அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்த தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவங்க இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோட எல்லா படத்துலையுமே இருக்குது. கோலி சோடா ஆகட்டும், கடுகு ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்கிறதுக்கு நல்லவங்க வந்து மிருகமாக மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறதுன்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ எல்லா படத்துலையுமே என்னோட விஷயங்கள்ல எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ள இருக்க கெட்டது தான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்தில் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கோம். கரெக்டா இருக்கீங்கடா, வெரி குட்ரா. அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கமல் பாரா சார், தனஞ்சயன் சார், பிரதீப் சார், நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும். பாருங்கள், தனஞ்சயன் சார் வந்து பிங்க்கு, கமல் பாராஸ் வந்து கிரே, இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே. இவர் வந்து இன்பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கும். அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி, அவர் வந்து நம்ம பேசுறதுக்குள்ள அவர் புயல் அடிச்சு மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மழை பிடிக்காத மனிதனே எனக்கு அப்படிதான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாம அப்படியே அமைதியா பேசிட்டு இருப்பாரு. கமல் பாரா சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தாரு. வந்து கதெல்லாம் பேசி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தாரு. கொசு நிறைய இருந்துச்சு, அதனால பேட் வச்சு நான் கொசு அடிச்சுட்டே இருந்தேன். சார் 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 கொசு அடிக்காங்க சார், பாவம் சார் அது அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. சார் என்ன சார் சொல்லுங்க? இல்லை சார், அது ஒரு உயிர் தானே சார், அதை வந்து நம்ம கொல்லக்கூடாது. இவ்வளோ அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டைரக்டராக நினைச்சிருக்காரு, டைரக்டர் வந்து கொசுவை நினைச்சிட்டாரு. எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க. மழை பிடிக்காத மனிதன் பல பாகங்கள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். பட் இன்னைக்கும் பாருங்க, அவர் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு, நான் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்னா அது அவரும் அப்படிதான். நானும் விஜயாண்டி மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நேரம் பேசுவார். அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சுலாம் அதுக்கு பழக்கம் கிடையாது. என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவார். நம்மளும் உடனே பதில் சொல்லிடுவோம். ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன். பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான் அவர். அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். சார் உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுறேன் சார். இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்கிற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப், அந்த படத்தோட பிஸ்னஸ், அதுக்குள்ள என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. முதல் தடவை நோ சொன்னாலும் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டையூ போகணும் அப்படின்னு. டையூ எங்கே இருக்குது அப்படின்னா, சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார். அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோடில் அப்படின்னு டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் ட்ராவல் ஆகி பெரிய பட்ஜெட் வருங்க. எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார்? அது ஒரு 20 days ஷூட் சார். அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது. நான் மற்ற இன்டீரியர்லாம் இங்கே மேட்ச் பண்ணுறேன், தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ டையூ போய் இறங்கியாச்சு. அருமையான லொக்கேஷன். எனக்கு வந்து நான் 2000 பார்த்த ஒரு ஊர் அது. ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனாக லொக்கேஷன் பார்க்க போனப்போ கன்னித்தீவு கதையில் சிந்து பாத்து வந்து கன்னித்தீவு தேடி போயிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது. அந்த டையூ ரொம்ப ஃபேவரேட். ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு, எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஒரு 12 days ஷூட் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி. 20 days சொன்னீங்க, 12 days முடிச்சிட்டிங்கன்னு. சூப்பருங்க சார். இல்லை சார், இன்னும் 8 நாள் வந்து டாமனில் எடுக்கலான் இருக்கோம் சார். ஏய் என்னடா விளையாடுறீங்களா? அது எங்கடா இருக்கு சார்? நம்ம இப்போ வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடணும் சார். அங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்தோம் சார், இதை ரைட் எடுத்து ஒரு 330 கிலோமீட்டர் ரோட்டில் போனால் அங்கே டாமன் இருக்குது சார். திருப்பி அகைன் பஞ்சாயத்து, திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்லாம் பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் 8 days ஷூட்டு போய் இறங்கியாச்சு. 6 நாளில் முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன், மீதி 2 நாள் எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சார் கோவா போயிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் சார், ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை, நான் பிளான் பண்ண ஃபெரி இங்கே இல்லை, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ கோவாவில் மட்டும்தான் இருக்குது.
ஸோ அகைன் ஒன் டே ஷூட்டுக்காக கோவாக்கு திருப்பி எல்லாரும் ட்ராவல் பண்ணி, ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சத்யராஜ் சார். சத்யராஜ் சாரோட பிரம்மா படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அதில் வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஐ திங்க் ஆந்திர மகிழா சபாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து பயங்கர கோவம், கோவத்தில் அழுகு வருது எனக்கு. நான் அழுதுகிட்டே அந்த வாசலில் நின்றுட்டு இருக்கேன். என்னடா ஒரு தப்பு செய்யல, அது என்னன்னு கூட எவனும் கேட்கல, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். ஷண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சத்யராஜ் சார் பார்க்க வந்திருந்தாரு. அவர் பைக்கில் நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ரியர்வியூ மிரரில் என்னை பார்த்துட்டே வர்றாரு. நல்லா தெரியும் நான் அழுறதை அவர் பார்த்துட்டே இருக்காரு. இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னார், ஒன் டே நீ சத்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணோடா, எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ட்டு போயிட்டாரு. 30 வருஷம் ஆயிருக்கு சத்யராஜ் சாரை ரீச் பண்ண. 24 91 இல்லை சார், 91 பிரம்மா 34 வருஷம் ஆயிடுச்சு சத்யராஜ் சாரை மீட் பண்ணுறதுக்கு. சத்யராஜ் சார் வந்து நான் ஒன் டே டேட் தான் அவர்கிட்ட கேட்டோம். அவரோட லுக், அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகாக இருக்காரு, இவர் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒன் டேல வந்து வேறு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி, இத்தனை மணிலேருந்து இத்தனை வரைக்கும் அதை எடுக்கிறோம், லொக்கேஷன் வந்து 2 o'clock தான் உள்ளே விடுவாங்களாம், ஸோ காலைல இங்கே எடுக்கிறோம், அதுன்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டு, சத்யராஜ் சார் வந்து சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம்னு நான் யோசித்து போய் இறங்கி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கொஸ்டின், ஒரு முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுற கேப்பில் தனஞ்சயன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்பாரு. சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்பிட்வீனில் என்ன இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 8 o'clock என்னை அனுப்புங்க, மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு 7:50 சம்திங். சார் இதான் சார் லாஸ்ட் ஷாட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ராக் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறக்கா அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை விட்டோம். கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சார்ட்ட சொல்லிட்டோம். இப்போ திருப்பி லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும், இன்னொரு 1/2 hour ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டை எடுத்துகிட்டு, சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்கன்னு அவர் இறங்கி போயிட்டார் கீழே. எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிறான்னா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க. அது வந்து சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவர் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அச்சு வந்து ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து நான் விஜயானி சார் தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தேன். அந்த ஒரு வாரம் 2 கத்தியா என்னன்னு தெரியல. இல்லை ஆக்சுவலாக சார் வந்து நிறைய படங்கள் அப்போ பிச்சைக்காரன் 2 அது இதுன்னு பயங்கர கமிட்மெண்ட்டில் அவர் வந்து அவரையே பார்க்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தார். ஸோ சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான், இப்போ நீங்கள் கேட்ட சாங் வந்து சார் போடுறது, ஒரே ஒரு சாங் தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேலன்ஸ் ஒர்க்குக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒவ்வொரு சாங்காக வகு மசான், சௌரப், அப்புறம் ஹரி டஃபூசியா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தையாக வாங்கிட்டே இருந்தோம். ஆனால் தட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். சாங்ஸ்க்கு ஓகே, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து தயக்கத்தோட அச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன், சாங்ஸ் வந்து ஃபியூ சாங்ஸ் மற்றவங்க பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து நீங்கள் பண்ணி தானே சார். ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். நம்ம கம்பெனி நம்ம படம் சார், என்ன சார் நீங்கள் அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார். அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து ஒரு 1 கிலோனா ஒரு 100 கிலோக்கு வேலை பார்த்துட்டாருப்பா. அவர் வந்து மாற்றி கடைசி வரைக்கும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் எந்த முகசுளிப்பும் இல்லாமல் காலையில் இதான் சார் ஃபைனல்னு அனுப்புவார். நான் மத்தியானம் 2 மணிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவேன், அச்சு இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஈவினிங் 4 மணிக்கு சார் 5 மணிக்கு நான் அனுப்புகிறேன் சார் அப்படிம்பாரு. அதை என்னைக்கு 5 மணின்னு சொல்ல மாட்டார். ஸோ அப்படி முகம் சுளிக்காமல் அவர் வேலை செஞ்சார். தேங்க்யூ அச்சு. அண்ட் மேகா வந்து எப்படி இப்படி ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான ஹைட்டை ரீச் பண்ணல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அண்ட் மாமா மறந்துட்டேங்க, அதாவது ஓப்பனிங்கில் நானும் கமல் பாரா சாரும் சண்டை போடும்போது நடுவில் அம்பேர் யாருன்னா ரமணா தான். இந்த பக்கம் அடி வாங்குவான், அப்புறம் அங்கே போய் அடி வாங்குவான், நடுவில் வந்து சமாதானம் பண்ணுவான். என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட், நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ரமணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் நானும் க்ரோயிங் டுகெதர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டே
நாங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எப்படி மாமா மச்சான் பேசிட்டோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே நெருக்கத்தோட அதே ஒரு உரிமையோட பழகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. பிரணதி 420, அவள் சரியான 420, SSLCயில் 420 மார்க் வாங்கியிருக்கா. அதான் ஓகே. மற்றபடி நம்ம டீம் அண்ட் என்னோட டீம் ஒரே செகண்ட் ப்ளீஸ், எல்லாம் மேலே வாங்க வாங்க ப்ளீஸ். நம்ம டீம் இந்த அதாவது ஒரு படம் வந்து எப்போவுமே ஒரு ஆரம்பித்து ஒரு அரசியலில் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படம் கதை எழுதும் போதும் அதோட ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த மலை பிடிக்காம ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது என்னோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாம என்னோட டீம் இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட டீமுக்கு. அவங்க இல்லைன்னா இது வந்து பாசிபிளே இல்லை. டீம் சார்பாக யாரோ ஒருத்தர் தவசி வாங்க, ஃபியூ வேர்ட்ஸ் மலை பிடிக்காத மனிதனை பற்றி பேசுங்க. ஓகே வாங்க, என்னை பற்றி வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அனைவருக்கும் வணக்கம். எப்படியும் இப்போ இதில் இருக்க எல்லாருமே வந்து கதை பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துல வந்து எல்லாருமே டைரக்டர் ஆகிடுவாங்க. அடுத்த வருஷம் அவங்க முன்னாடி வந்து டைரக்டராக நிற்பாங்க. அவங்களோட முதல் மேடை இதுவாக இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படைப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற ஒரு திருப்தி இருக்குது இன்னைக்கு. ஸோ அதோட அன்பும் நாங்கள் அதில் ஒரு அன்பை கொடுத்துருக்கோம். அந்த அன்பை நீங்களும் எங்களுக்கு பதிலுக்கு கொடுத்தீங்கன்னா, உங்களோட அந்த கண்டென்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு. தேங்க்யூ சார். டீம் மெம்பர்ஸ், ஸ்ரீதர் அண்ணன், அவர் தான் எங்களை எல்லாரையுமே அசோசியேட் பண்ணிடுவார். காலையில் வந்தோடனே அவர் இல்லைன்னா ஸ்பாட்டில் வந்து யாராலுமே இருக்க முடியாது. கரெக்டான அசோசியேஷனில் அவர் தான் இருப்பார். நெக்ஸ்ட் டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார். ஸோ கோ டைரக்டர் சார், மொதல் நாள் நைட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா அவர் தான் தூங்குவார். ஏன்னா 12-1 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார். இது ரெடி ஆயிடுச்சா, நாளைக்கு இது ஸ்பாட்டு கரெக்டாக வந்துருமா இல்லை டைம் எடுக்குமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அவர் அப்டேட் பண்ணார்னா அடுத்த ஸ்ரீதர் அண்ணன். ஸோ சார் சார் எங்களை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டு போனது கோ டைரக்டர் சார் சார் தான். நெக்ஸ்ட் ஸ்ரீதர் அண்ணன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் சரவணன் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து ஒரு கேரக்டர் 2-3 பேர்னா பரவாயில்ல, ஒரே ஸ்டேஜில் நாங்கள் நிறைய பேரை கொண்டு வரப்போ எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸு, அதில் சின்ன ஒர்க்கு, ஒரு காஸ்டியூம்ஸ்லையுமே ஒரு ஒர்க்கை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டர் சரவணன். அதுவும் இல்லாமல் அவரோட இதுக்கு பெரிய விஷயம் வந்து அவர் தனஞ்சயன் சாரோட ஸ்டூடெண்ட்டு, பாப்டாலேன்னு அந்த ஸ்டூடெண்ட் தான் அவர். அதனால தான் அந்த எஃபோர்ட் அவர்கிட்ட அவ்வளோ இதாக இருக்கும். சார்கிட்ட எவ்வளோ எஃபோர்ட் இருக்கோ அந்த எஃபோர்ட் வந்து சரவணன்ட்ட ஸ்பாட்ல அப்படி டக்குன்னு வேலை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் தான் காஸ்டியூமும் பார்க்கணும், அவங்களுக்கு என்ன வியரிங்ஸ் அசசரிஸ் எல்லாத்தையுமே அக்யூரேட்டா இருக்கும். அந்த காலையில ஸ்பாட்ல வந்தோம்னா 7 மணிக்கு ஷார்ட் வைக்கணும்னா கரெக்டாக அவர் ரெடியா இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் வந்து எங்களுக்கு எப்படின்னா ஸ்பாட்ல வந்து அவர் வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்பார். யோசிச்சு டைலாக்காவும் சரி இல்லை பின்னாடி பேக்ரவுண்ட்ல இன்புட்டாகவும் சரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு பண்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஜேம்ஸ். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பாலாவும் அப்படிதான். ஜேம்ஸும் பாலாவும் ஒரு டீம். அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணணுமா அப்படின்னு நாங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜேஷ் அண்ணன் என்னன்னா இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டாக். படம் ஃபுல்லா ஒரு டாக் வந்து சாரோட டிராவல் ஆகிட்டு இருக்கும். அந்த டாகை ஃபாலோ பண்றது ரொம்ப விஷயம். ஏன்னா நம்ம வந்து கேமரா வச்சுட்டோம் எல்லாமே ஓகே, அதுக்கான ஒர்க் ஒன்று இருக்கு, அதுக்கு ஷார்ட் வைக்கணும், அதுக்கான இதெல்லாம் பண்றப்போ அதுக்கு முழுக்க மெனக்கெட்டது ராஜேஷ் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கு எப்படி வேலை வாங்கணும், அதுக்கான ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்ட்டு கரெக்டா எங்களுக்கு ஸ்பாட்ல அந்த டைமை கன்சியூம் பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் கேகே சார் வந்து சாரே அடிக்கடி சொல்லுவாரு, கேகே ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு லைட்டிங்ல. எனக்கு அந்த ப்ரெஷரே இல்லை. ஏன்னா சார் வந்து ஷார்ட் கம்போஸ் பண்றதுக்குள்ளார கேகே சார் அங்கே ஒரு லைட்டிங்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது வந்து உண்மையிலேயே அவர் இருந்தது பெரிய பலம் லைட்டிங்ல. இந்த படத்துல நிறைய இடத்துல நீங்க அதை பாராட்டி எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து சுந்தர் வந்து எப்படின்னா அவர் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. போட்டோ பிளேட்ல இருக்குல்ல லைட்டிங்ஸ். ஸோ அன்னைக்கு காலையில ஸ்பாட்ல வந்துட்டாருன்னா இது யாருக்கு வரணும், யாருக்கு இந்த வேலை எடுக்கணும் அப்படின்றத பார்க்க மாட்டாரு. டக்குன்னு போயிட்டு அவன் வேலையை அந்த முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்துருவான். நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன், நான் இந்த வேலையில ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு வந்துருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பான்டேனியஸ் ஒர்க்கர். நெக்ஸ்ட் கடைசியா ராஜ்குமார் வந்து என்னன்னா டைரக்ஷன் டீம்லயும் அவ்வளோ ஒர்க் பண்ணுவார். அவர் கேமராமேன் மட்டும் இல்லை, டைரக்ஷன் டீம்லயும் நான் கேமராவில் இது முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஏதாவது பின்னாடி வரணுமா, இல்லை அவங்களை யாராவது ரெடி பண்ணணுமா, அந்த இதில் எதுக்காக ஒர்க் பண்ணுமா
அப்படின்னு ஒர்க் பண்ணுவார். ஸோ இது எங்கள் எல்லோரோட ஒரு பெரிய கூட்டு முயற்சி. உங்களோட ஆதரவையும் அன்பையும் அளிக்குமாறு அன்போடு கேட்டு கொடுக்கிறேன். நன்றி. இதெல்லாம் தானா சேர்ந்து கூட்டம் போல இருக்கு, அப்படிதான் சொல்லணும். இன்னும் யாரும் இருக்காங்களா உங்க டீம்ல? மில்டன், நீங்க தான் சொல்லணும். ராஜ்மோகன் என்னோட நண்பரா, பரணி, சேது, ஐயோ சேது முடிஞ்சது. சரி, தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ. அப்புறம் படத்தில் வந்து டாலி தனஞ்சயா அண்ட் பிருத்வி அம்பார் 2 பேரும் வந்து கன்னடத்தில் வந்து இண்டிவிஜுவலாக ஹீரோஸாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பண்ண கன்னட படத்தில் 2 பேருமே நடித்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. நல்ல நடிகர்கள் அவங்க. இந்த படம் வந்து ஒரு கண்காணாத தேசத்தில் இன்னொரு நாட்டில் நடக்குது. ஸோ கொஞ்சம் அந்த கேஸ்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கேட்டேன். 2 பேருமே இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் வந்து சரத் சார். சூரியவம்சம் படத்தில் நான் வந்து ஒரு 40 நாள் அவர்கிட்ட கிளாஷ் ஒர்க் பண்ணியிருந்தேன் கேமராமேன். அப்போ வந்து நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அவர். அப்போயே அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். டீமுக்கு யாருக்கு என்ன நடக்கணும், ஒரு பொள்ளாச்சியில் வந்து ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகும்போது அவருக்காக தான் முன்னாடி போவோம், நாங்களாம் பின்னாடி ஃபாலோ பண்ணி போவோம். பயங்கரமான ஒரு லீடர் கெப்பாசிட்டி இருந்துச்சு அவர்கிட்ட. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் சார், விஜயன் சார் படம், இந்த மாதிரி ஒரு எதுவும் கதை எதுவுமே இல்லை, ஓகே மில்டன் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவருக்கும் வந்து பயங்கரமான ஒரு லுக் நல்லா செட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சரத் சார். அவர் அப்ராடில் இருக்கனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. அண்ட் வேறு யாருக்காவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாமே என்னோட டீம், அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கொஞ்சம் இந்த படம் வந்து கமர்ஷியல், ஆனால் அதில் வந்து வேற ஒரு டிஞ்ச் இருக்கும். அந்த படம் வந்து அதற்கான ஒரு இடத்த அடையும்னு நான் 100% நம்புகிறேன். முக்கியமாக இன்ஃபினிட்டிக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட குரல் கொஞ்சம் கம்மி இருக்கும், அதை பொறுத்துக்கோங்க. இந்த திரைப்படத்தில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அது எல்லாமே 2ஆம் பட்சம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் இந்த இடத்துல ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன ஒன்று அப்படின்னா, காத்திருப்பை பற்றி ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கைக்காக, நம்மளோட தொழிலுக்காக, நம்மளுடைய லட்சியங்களுக்காக உழைக்கிறோம். 100% உழைக்கிறோம். அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை, நமக்குமே அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காத்திருப்பு இருக்கா? ஒரு ஒரு இடத்த, ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட காலம் அதற்கு ஆகும் அப்படின்ற அந்த காத்திருப்பு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் குறிப்பாக நண்பனோட விஜய் மில்டனாக இருக்கட்டும், நண்பர் ஆண்டனியாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனியா சாராக இருக்கட்டும், இதில் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வாடும் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு பெரியாராக இருக்கிற நம்ம சத்யராஜ் சார் இணைந்தது ஒரு அற்புதமான விஷயம். சரத் சார், மேகா, எவ்ரிபடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொறுமையான அந்த காத்திருப்பு அப்படின்றதுக்கு உதாரணம் 2 நபர்கள். ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று கமல் போரஸ். பிகாஸ் not only they invest on the product, they really literally waited for the result with all the pains and pressures. அது எல்லாத்தையும் பண்ணி இந்த ஒரு படத்தை ஒரு கலெக்டிவாக, நண்பன் சொன்ன மாதிரி எத்தனையோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் ஈச் அதர், எவ்வளவோ டிபேட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் they are collectively targeted one particular success. விஜய் ஆண்டனி சார்லேருந்து எல்லாருமே சேர்ந்து வெற்றி படம் அவங்க எல்லாருக்குமே பழக்கம் தான். விஜய் ஆண்டனி சார்லேருந்து எல்லாருக்குமே வெற்றி படங்கள் என்பது இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருக்குமே பழக்கமான விஷயம்தான். ஆனால் ஒரு தரமான ஒரு வெற்றி படம் அமையணுன்றதுல ஒவ்வொருக்கும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் கொடுத்து காத்திருந்து இந்த ப்ராடக்டை இன்னைக்கு இந்த மழை பிடிக்காத மனிதன்ன்றதை இன்னைக்கு உங்கள் முன்னாடி, பத்திரிகையாளர் முன்னாடியும், மீடியா முன்னாடியும் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு, இன்க்ளூடிங் ஆல் தாஸ் டைரக்ட் அந்த each and every technician worked and suffered and gone through a lot of obstacles பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் எல்லாரோட ஆதரவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நிற்கிறதுக்கு இந்த இயற்கையும் உங்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ டைட்டில் மழை பிடிக்காத மனிதர்.
சார் வந்து என்னை கூப்பிட்டார் பிஸ்னஸ் பேசுறதுக்காக, இந்த மாதிரி ஆஃபீஸ் வாங்கன்னு. டைட்டில் சொன்னப்போ மழை பிடிக்காத மனிதன் சொன்னோன்னே, என்ன சென்னை ஃப்ளட்டு பற்றி தான் சார் படம் எடுத்து வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு, சார் வரேன் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே தான் சொன்னார், இந்த மாதிரி சார் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் ஒரு படம் இருக்குது, அப்புறம் அச்சு ராஜாமணி சார் 3 பாட்டு பண்ணியிருக்காருன்னு சொன்னார். சாங்ஸ் பார்த்துருந்தோம். டைட்டில் எவ்வளோ பொய்டிக்காக இருக்கோ அது மாதிரி சாங்ஸும் நிஜமாவே பொய்டிக்காக இருக்குது. மழைக்கே பிடிக்கிற மாதிரி வராத வான்மழைன்னு ஒரு பாட்டு இருக்குது படத்தில். அதே மாதிரி மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு 3 பாட்டு, டான்ஸ்க்கு தேவையா டான்ஸ்க்கு ஒரு பாட்டு விஜய் ஆண்டனி சார் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு 2 சாங்ஸ் அதே மாதிரி அச்சு ராஜாமணி சார் வேற 3 சாங்ஸ் போட்டிருக்காரு. ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வீடியோ சாங்காக நான் பார்த்தேன். முக்கியமாக அந்த டைட்டில் ஃபாண்ட்ல இருக்கிற பிளேட் அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருந்தது. நாய் குட்டி ஒன்று இருக்கும் அந்த படத்தில் சாங்ஸில். அது ரொம்ப பொய்டிக்காக நிறைய மாண்டாஜ் சீன்ஸ் பார்த்தேன் சாங்கில் ஃபஸ்ட்டு வராத வான்மழையில். ரொம்ப பொய்டிக்காக இருந்து கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். டென் மியூசிக்கும் இது ஒரு நல்ல படமாக அமையும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். எல்லாரும் படத்தை தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஈவினிங் டென் மியூசிக்கில் டீசர் லான்ச் பண்ணுறோம். எல்லாரும் டீசரை யூடியூப்பில் பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மில்டன் சார், இன்ஃபினிட்டி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. We've been through a lot and we've done something very nice. To Vijay Antony brother, fantastic work. First time நம்ம 2 பேர் ஒர்க் பண்ணுறோம். சத்யராஜ் சார் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. சார் you're a legend and I'm a big fan. Mega have done a fantastic job. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கை இருக்குது. என் ஒர்க்கை பற்றி நானே பேசக்கூடாது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவிதா மேடம் நன்றி, அருமையான ஒரு தொகுப்புல ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிக்கணும். இந்த படத்தினுடைய தலைப்பே வந்து கவிதத்துவமா இருக்கு, ரொம்ப கவிதத்துவமா. இதுக்கு வந்து நாங்க வேற டைட்டிலாம் வச்சிருந்தோம். ஆனா எங்க இயக்குனர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, சார் இந்த டைட்டில் அந்த டைட்டிலாம் வேணாம், மழை பிடிக்காத மனிதன் தான் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்து இன்னைக்கு அந்த டைட்டிலே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா மாறி இருக்கு. அதுக்கு நான் முதல்ல விஜய் மில்டன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். அவருக்கு ட்ரிபியூட்டா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த அவருடைய கவிதை புத்தகத்தை நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த புத்தகம் உங்க எல்லாருக்கும் ஒரு காப்பி நாங்க இங்க வச்சிருக்கோம். இந்த புத்தகம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த தேதியில ரொம்ப பிரமாதமான கவிதைகள். அதை எனக்கு புக் அமிச்சாரு. படிச்ச உடனே நான் சொன்னேன், சார் நம்முடைய டைட்டிலுக்கு ஆப்டா நிறைய கவிதைகள் இதுல இருக்கு, நம்ம வந்து நம்முடைய டீசர் லான்ச்லயே இந்த புத்தகத்தை எல்லா ஊடக நண்பர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப ஹாப்பியானாரு. ஸோ அந்த புத்தகம் உங்க எல்லோருக்கும் இப்போ முடியும் போது, இந்த விழா முடியும் போது நாங்கள் கொடுப்போம். மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் வந்து தமிழ்ல நல்ல டைட்டிலே வரல அப்படின்னு நிறைய பேர் ஊடகங்களில் கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி டைட்டில் வரும்போது எல்லோரும் ஆதரிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நிறைய டைட்டில் தமிழ்ல வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படம் ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா, போலாமா? ஓகே, ஏதாவது ப்ராப்ளமாங்க? நாசர் சார் அங்கே பாருங்க, ஏதோ ப்ராப்ளமா? ஓகே, மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் நாங்கள் 2021 ஆரம்பிக்கும் போது அந்த படம் வந்து ஒரு லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு பிறகு நிறைய எங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸு இதை வந்து அந்தமானில் எடுக்கணும் அப்படின்னு அங்கே பர்மிஷன் கிடைக்காம, அது பிறகு நாங்கள் வந்து டியூடமல்ல மேட்ச் பண்ணி அது பிறகு அந்தமானில் கொஞ்சம் எடுத்து பல இடங்களில் எடுக்கணுன்ற பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே ரொம்ப பிரச்சனையாச்சு. இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் மில்டன் சார் ரொம்ப தெளிவாக இருந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் காமிச்ச அந்த ஸ்லைடு ட்ரிபியூட் டு கேப்டன் திரு விஜயகாந்த் சார். அதுதான் இந்த படம் வந்து அவர் படமா எழுதும் போதே எங்களுக்கு 2020 கதை சொல்லும் போதே என்ன சொன்னாரு, சார் இந்த படம் வந்து ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் சொன்னோம், எப்படி கேப்டனுடைய டேட் வாங்குறது, ஏன்னா அதில் முக்கியமான அவர் தான் பாஸ், எல்லாத்துக்கும் அவர் தான் பாஸ், அவருடைய தலைமையில தான் இந்த கதையே நடக்குது அப்படின்னு வரும்போது எப்படி சார் நம்ம அவர்கிட்ட டேட் வாங்குறதுன்னோ, இல்லை சார் நான் எப்படியாவது ரீச் பண்ணி அவங்கள டேட்டை வாங்குறேன் அப்படின்னாரு. அது பிறகு நாங்கள் வந்து விஜயகாந்த் சாரை எப்படியாவது இந்த படத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களை நீங்கள்லாம் எழுதியிருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம், அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கல. அது பிறகு அவங்க குடும்பம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எப்படியாவது நாங்கள் வந்து ஒரு டேட் எதாவது பண்ணிடுறோம், ஏன்னா அவருக்கு ட்ரிபியூட்டாக இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பிரச்சனைகள், உடம்பு பிரச்சனை வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 1 இயர் நாங்கள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம். 4 தடவை நாங்கள் போய் மீட் பண்ணி எப்படியாவது அவருடைய டைம் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எந்த அளவுனா விஜய் மில்டன் சார் எந்த அளவு கேட்டாருன்னா, கடைசியில ஒரு 2 மணி நேரம் கொடுங்க சார், மீதியெல்லாம் நாங்க வந்து சிஜில கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் விஜய் மில்டன் சார். அது நடக்கவே இல்லை. அவர் மறைஞ்ச பிறகு நாங்க எந்த அளவு போயிட்டோம்னா, அவங்க குடும்பத்துல போய் கேட்டோம்,
ஏஐ மூலமா நாங்க ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டோமா அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்த அளவு வந்து இந்த படத்துல விஜயகாந்த் சார் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து விஜய் மில்டன் சார். அதை நான் இந்த இடத்துல தெளிவா, ஏன்னா படத்துல நிறைய பேர் நீங்க ஊடகங்கள் எழுதியிருப்பீங்க விஜயகாந்த் சார் இந்த படத்துல நடிக்கிறாருன்னு. உண்மையிலே அந்த அளவு ஆசைப்பட்டு இந்த படத்தை நாங்க வந்து வெயிட் பண்ணி 1 வருடம் வெயிட் பண்ணோம். ஆனா கடைசியில அவர் நம்ம கிட்ட இல்ல வரும்போது என்ன பண்ணலாம், ஏஐயும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடங்கள் இருந்தது. இப்போ ஏஐல இந்த படத்துக்கு நாங்க கொடுக்கணுமான்னு வரும்போது அப்ப நாங்க உட்காந்து பேசணும். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் நம்மளுக்கு இந்த படத்துல இருந்தாதான் இந்த படத்துக்கு அப்ராப்ரியா இருக்கும், ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாங்க யோசிச்சு அந்த இடத்துல நாங்க ஒரு லெஜெண்ட் போனோம். அந்த லெஜெண்ட் வந்து கேட்ட உடனே சொன்னாரு, எல்லாம் ஓப்பனா நாங்க சொன்னோம், இதுதான் நடந்தது சார். இப்போ நாங்க வந்து இந்த கதையே வந்து ட்ரிபியூட் ஒரு மனிதரா இருக்கு, ஆனா இந்த கதையில அவரு தான் மெயின் பாஸ் மாதிரி, அதை நடிக்கணும், நீங்க நடிச்சாதான் அது கெத்தா இருக்கும் அப்படின்னு நாங்க கேட்ட உடனே பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுதான் நம்முடைய சத்யராஜ் சார். அவருக்கு ஏன்னா அவருக்கு மேட்சிங்கான ஒரு பர்சனாலிட்டி வேணும், அவருக்கு மேட்சிங்கான ஒரு கெத்து வேணும், அவருக்கு மேட்சிங்கான ஒரு லுக் வேணும்னா அது வந்து கண்டிப்பா நம்முடைய சத்யராஜ் சார். அவருடைய இளமை, அவருடைய அந்த கெத்து, அவருடைய வயசு, அந்த லுக் எதுவுமே சம்மந்தமே இருக்காது அந்த கெத்து அந்த இளமைக்கும். அவ்வளவு பிரமாதமா அப்புறம் வந்து அவர் வராரு சொன்ன உடனே விஜய் மில்டன் சார் சொல்றாரு, சார் சத்யராஜ் சார் நடிக்கிறாருன்னா அப்ப நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னங்க நடக்குது அப்படின்னு. இல்ல சார் ஒரு கால் ஷீட் பத்தாது சார், 2 மணி நேரம் பண்றேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு. சார் 2 மணி நேரம்லாம் கிடையாது, நான் 20 மணி நேரம் வச்சு ஷூட் பண்ண போறேன், படம் ஃபுல்லா நான் வந்து அவரை வந்து படம் ஃபுல்லா கொண்டு வர போறேன், நிறைய சீன்லன்னாரு. சார் இதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட அப்படின்னா. அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, சத்யராஜ் சார்ட்ட சொன்னேன் சார் சில போர்ஷன்ஸ் இருக்கு சார், அது மட்டும் நீங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா பண்ணுங்கன்னா. கடைசியில விஜய் மில்டன் சார் சொல்றாரு, சார் படம் ஃபுல்லா வர மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ண போறேன், ஏன்னா சார் அவ்வளவு கெத்தா பண்ணுவாருன்னாரு. அதுதான் நீங்க பாத்தீங்க டீசர்லயும் சரி, அந்த மேக்கிங்லயும் சரி, அந்த பாடல்லையும் சரி. கண்டிப்பா இந்த படம் இன்னைக்கு ஒரு நல்ல அழகா ஷேப் ஆகி வந்திருக்குன்னா அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்ஃபினிட்டி ஃபில்ம் மன்ச் சார்பில் சத்யராஜ் சாருக்கு. சார் உங்களுடைய பிளெஸிங் தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கெத்தா அமைஞ்சிருக்கு, அதுக்கு எங்களுடைய நன்றிகள் சார். நீங்க இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு நாங்க என்னைக்குமே உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அடுத்ததா சொல்லவே வேணாம், இந்த 3 years ஜேர்னில எங்க கூட என்ன வேணாலும் சரி எல்லா விஷயத்திலும் இன்வால்மெண்ட் சொல்லவே வேணாம். அவரை பத்தி நிறைய மேடைகளை நான் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். அது வந்து எங்களுடைய விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் பத்தி சொல்லணும்னா அந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட், இது ஏன் படம் அவ்வளவுதான். நேத்தெல்லாம் தூங்கல மனுஷன், வேற இதுல ஷூட்டிங்ல இருக்காரு, பிஸியா இருக்காரு. ஆனா இன்னைக்கு சொன்ன உடனே நைட் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு காலங்காத்தால சாப்பிட கூட இல்லை, ஓடி வந்துட்டாரு இந்த இதுக்கு. அதுனா ஷூட்டிங் முடிஞ்சு தூங்க கூட இல்லை, வந்து இங்க வந்து சொல்றாரு, சார் நான் ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டுமா, பசியா இருக்கு எனக்கு, நைட் எல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னாரு. வந்து அவ்வளவு கமிட்மெண்டோட ஒரு படம் சார், ஏன் படம் சார், ஏன் படம் சார். சார் இந்த மாதிரி தான் எல்லா ஹீரோக்களும் இருக்கணும். ஏன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங்ல, ஏன்னா அது இன்ட்ரோடக்ஷன் டாக்ல அது பிறகு நான் பேச முடியுமா தெரியல, அதனால சொல்லிடுறேன். ஒரு ஹீரோன்னா ஒரு படம் ஏன் படம், நான் நடிச்சிருக்கேன், இந்த படத்துக்கு என்ன வேணாலும் சரி நான் ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்றேன், கூடவே இருக்கேன். நேத்து நான் வந்து கால் பண்ணேன், ஒரு சாங் வந்து நல்லா வந்திருக்கு, ஆனா அந்த சாங்ல பாடின பாடகர் எங்களுக்கு செட் ஆகல. நான் நேத்து வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன், சார் நீங்களே பாடிடுங்க அப்படின்னு. சார் இன்னும் சார் என்னையே திருப்பி பட சொல்றீங்க அப்படின்னாரு. சார் நீங்க தான் பாடணும் அப்படின்னா. சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்றாரு, நானே பண்ணி கொடுத்துறேன், அது வந்து செட் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துடலாம், அந்த சாங்கை கரெக்டா உருவாக்கிடலாம் அப்படின்றாரு. அதுதான் விஜயநிதி சார். என் படம் நான் சம்பளம் வாங்கிட்டேன், முடிஞ்சிச்சு என் வேலை, நடிச்சுட்டேன், அது பிறகு படமாச்சு ப்ராப்ளம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துல அவர் வந்து படம் பார்த்துட்டு சொல்றாரு, எனக்கு வந்து கொஞ்சம் போர்ஷன் பார்த்து சொல்றாரு, எனக்கு வந்து மிக்சிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், பிஜிஎம்ல இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, இது டைட்டில் இப்படி போடுங்க, இப்படி பிரசன்ட் பண்ணுங்க, இப்படி ப்ரொமோ பண்ணுங்க அப்படின்னு. ஒரு ஹீரோ, ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன விதமான சப்போர்ட் பண்றேன், ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்றேன், பிசினஸ்ல பேசுறேன், அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுறேன், ஓடிடி நிறுவனம் பேசுறேன், யார்கிட்டனாலும் பேசுறேன். உங்க படம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா வரணும், என் தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு விஜயகாந்த் சாருக்கு இருக்கு. அவருடைய வெற்றிகள் தொடரணும். அவர் வந்து படங்கள் எவ்வளவு பெரிய வெற்றி அடையதெல்லாம் முக்கியம் இல்ல, வணிக ரீதியில தொடர்ந்து வெற்றி அடைகிற ஃபார்முலா வச்சிருக்காரு அவரு. நீங்க எல்லாம் வந்து ரோமியோ எவ்வளவு பெரிய வெற்றின்னு எனக்கு தெரியும். வசூல் ரீதியில மட்டும் இல்ல, கமர்ஷியலா, அதாவது ஒரு ப்ரொடியூசரா அவர் மிகப்பெரிய சக்சஸ் ஒவ்வொரு படத்துலயும் அச்சீவ் பண்ணிருக்கான காரணம் அந்த டெடிகேஷன், அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுக்குறாரு. அவர் படமா இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் படமா இருந்தாலும் சரி, அந்த உழைப்பு தான் இந்த படமும் இப்போ அருமையா நல்ல குவாலிட்டியா வந்திருக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பா விஜயகாந்த் சாருக்கு நன்றி சொல்லணும். விஜய் மில்டன் சார் 3 வருஷம் நம்ம பயணிச்சோம், 3 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப சண்டைகள், நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய கிரியேட்டிவ் இதுல வந்து நாங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணோம். கமல் சார், பிரதீப் சார், நாங்கெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா கடைசியில ஒரு குவாலிட்டியான, கவிதைத்துவமான, ஒரு எமோஷனலான, அதை விட மிக முக்கியமா அன்பை ஆராதிக்கும், அன்பை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்லும் ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காரு. அன்புதான் வாழ்க்கையில முக்கியம்.
பணம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பை விதைக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான படத்தை, அருமையான கதையோட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த எண்ணமும் உங்களுடைய அந்த எழுத்தும் அந்த கடைசியில இந்த அருமையான ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது எங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபில்மென்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா அமையும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வெகு விரைவில் இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தில் நடித்த மேகா ஆகாஷ் ஒரு பிரமாதமான கேரக்டர். அவங்க ஃபேமிலிக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், மேகா ஆகாஷ்க்கு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் வந்திருக்குமா, உங்க பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். மேகா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்களா, உங்களை சுற்றி தான் டீசரே போகுது மேகா. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் பிரணீதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் எக்ஸாம், நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையான கேரக்டர் இந்த படத்தில், ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் உங்கள் சார்ந்து போகுது. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ரமணா சார், நம்முடைய திருமலை ரமணா இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அட்டகாசமான வில்லனோட அசிஸ்டண்டா. இது பிறகு நிறைய ரோல்ஸ் எல்லாம் வரும் சார் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து திருமலை எப்படி உங்களுக்கு பெரிய வெற்றி வந்ததோ அதே மாதிரி ரமணா சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நடிப்புன்ற ஒரு ஓப்பனிங்கும் வரும்னு நினைக்கிறேன். அச்சு பிஜிஎம் இப்போதான் அந்த ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கு. பிரமாதப்படுத்திருக்கீங்க. பிஜிஎம்ல வந்து அட்டகாசமா வந்திருக்கு, நிறைய சாங்கும் சரி பிஜிஎம் சரி. அச்சு ராஜாமணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காரு, அவருக்கு நன்றிகள். மிக முக்கியமா இந்த ஒரு 3 year ஜேர்னில பிரவீன் கேஎல் சார் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனால அவர் வர முடியல. எங்களோட பயணிச்சது வந்து பிரசன்னா கொஞ்சம் எடிட்டர், த ஃபியூச்சர் எடிட்டர், ரொம்ப பிரமாதமா உழைப்பு பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்தை வந்து மெருகேற்றுறதுல பிரவீன் கேஎல் சாரோட இருந்து பிரசன்னா அதுக்காக தான் அவர் மேடை ஏற்றிருக்கோம். அவர் அசிஸ்டண்டாக இருந்தாலும் அந்த அவர் டிசர்வ்ஸ் தட் பிளேஸ் டு பி வித் அஸ், அதுக்காக தான் அவர் மேடை ஏற்றிருக்கோம். ஸோ இப்படி ஒரு குழுவே ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அருமையா ஒரு 3 years இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். வெகுவரியில் உங்க முன்னாடி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்றோம். அடுத்ததா ட்ரெய்லர் இருக்கு, ப்ரீலீஸ் ஈவெண்ட் இருக்கு. எதுக்காக இந்த டீசர் லான்ச் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு ஊடகங்கள பேச்சிலே இருந்திருக்கே தவிர ஒரு ப்ரெசன்டேஷனா உங்க முன்னாடி வரல. இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான டீட்டெயில் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த டீசரும் இந்த பாடலும் உங்களுக்கு பிளே பண்ணோம். அதை விட முக்கியமா அந்த ப்ரோமோ வீடியோ நீங்க பாத்தீங்க, அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு கான்வர்சேஷன். அவர் கேட்டார், நீங்களாம் வந்துருங்க சார், ப்ரொடியூசர் எல்லாம் வந்துருங்க. நான் வேணா சார், நீங்க 2 பேருமே உங்க 2 பேரும் கலாச்சிங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அருமையா அந்த ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு. அதுவே உங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கு இருந்த அந்த ஒரு கம்பராட்ரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க படத்துல அதே பார்க்க போறீங்க. அந்த புரிதலோட, அன்போட, நட்போட ஒரு நல்ல படத்தை விஜய் மில்டன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த படம் உங்களுக்கு வரும்போது நீங்களே பார்த்து நீங்க சொல்லணும். அந்த படம் வெளிவர வரையும் மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேர வேண்டிய நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை அடுத்த கட்டமா மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும்னு உங்க எல்லோரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிற, இத்தனை வருஷ காலம் எங்க கூட பயணிச்சிட்டு இருக்கிற சுரேஷ் சந்திர சாருக்கும் நாசருக்கும் நன்றி. அண்ட் பிஆர்ஓ அவங்க 2 பேரும் ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு. அண்ட் என்னுடைய டீம்ல சரவணன், செல்லன் எல்லாருமே கூடவே இந்த படத்தோட பயணிக்கிறாங்க. ஸோ உங்க எல்லோருக்கும் நன்றி, ஊடக நண்பர்களுக்கு. அண்ட் அடுத்ததா இருக்கிறவங்களாம் பேசுவாங்க. பட் இன்ட்ரோடக்ஷனா எல்லாரை பத்தியும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ தட் ஒரு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.